Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா என்னன்னா தமிழருக்கு நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம், ஆனாலும் கூட நாங்க வந்து நாளைக்கு இது பண்ணா வாழ் சொல்லுவோம் சொல்ல அது வேற விஷயம். ஏன்னா அது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க யார் ஜெயிக்க போறாங்க. இருங்க சார் ஆனா கூட்டணி தர்மம் அப்படிங்கறத திமுக பிரதானமா வச்சிருக்குமா? இல்ல தமிழர்களுக்கான ரெகக்னிஷன் அப்படிங்கறத திமுக இந்த ரெண்டுல எதுக்கு மிக பிரிஃபரன்ஸ் தருவாங்க, முக்கியத்துவம் தருவாங்க? உண்மையாகவே தமிழை வைத்துதான் அவங்களோட அரசியலே வளர்ந்துச்சுன்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக்கிய கருவாக எடுத்துக்கிட்டதே தமிழ் தான். தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிதான் அதிக அளவுக்கு அவங்க வந்து கட்சியே விரிவுபடுத்தினாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி அவர்கள் செய்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டையும் நேசிச்சாங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாம திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் வாக்களிக்கணும். ஆனா திமுகவை பொறுத்த அளவுல அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அததான் இவங்க வந்து கூட்டணி தர்மம் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்டது போல இந்த கூட்டணி தர்மங்கிறது அப்படி இருக்கும், தேர்தலுக்கு இப்படி இருக்கும், ஒரே கூட்டணியில் உள்ளவங்க எதிர்த்து நின்றுக்கலாம், இதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்குள்ள வராது. ஆனா இது மட்டும் கூட்டணி தர்மம் அப்படின்னு பேசுறது நியாயமற்ற பேச்சுதான். நாம என்ன கேட்கிறோங்கிற கேள்வியை கூட மடை மாற்றி ஒரு தனி மனித தாக்குதலையும் ஒரு சித்தாந்தம் குறித்து பேசுறாங்கன்னா அப்ப சமூக நீதியை பேசக்கூடிய திமுக, சாதியெல்லாம் நாங்க அழிச்சிட்டோம் எல்லா இடத்துலயும் போய் அழிச்சிட்டு வந்துட்டோங்கிற திமுக சுதர்சன் ரெட்டி அவர்களை ஆதரிக்குமா? அவருடைய மாண்பு இருக்கட்டும், அதை நாம எதுவும் குறை சொல்லல. நான் பொதுவா கேட்கிறேன், அப்ப உங்களுடைய கொள்கை அப்படிங்கிறதுக்குள்ள சாதி பெயர் இருக்க கூடாதுங்கிறீங்க. அப்ப சாதி பெயரை மையமாக பின்னாடி வச்சிருக்கவங்களுக்கு தான் உங்க ஆதரவு கொடுக்க போறீங்களா? ஏன்னா நீங்க பேசுனதோ கம்பேர் பண்ணும்போது நான் பேசுறது சரியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரியாக இல்லாம ஒவ்வொரு மாதிரியாக இங்க கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்த ஒரு 50 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அரசியலை கடந்து சித்தாந்தத்தை எல்லாம் கடந்து பொது வாழ்வில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க, எதற்காக இருந்தாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து 2004 இருந்து 2006 வரைக்கும் பாஜகவோட மாநில தலைவராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நதிகள் இணைப்பது பற்றியும் தீண்டாமை ஒழிப்பு பற்றியும் ஒரு ரத யாத்திரை நடத்துறாரு. கிட்டத்தட்ட 93 நாட்கள். ஒரு மனிதர், தனி மனிதர் எப்படி வளர்ந்து அரசியல்ல வந்து கடந்து வந்த பாதையில இன்னைக்கு ஒரு உயர்வான இடத்துக்கு தமிழகத்தையே கொண்டு செல்லும் அளவுக்கு ஒரு பதவிக்கு வராருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அரசியலாக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. அவருடைய உழைப்பு, அவருடைய 50 ஆண்டு கால உழைப்பு தான் அவருக்கு இந்த பதவிக்கான ஒரு நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறத நான் பாக்குறேன். என்னுடைய பார்வையில நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா அதை வந்து இவர் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒண்ணு இருக்கும். அப்ப இல்ல அதுல குறை சொல்லணும்னா ரத யாத்திரையை சொல்லுங்க சார். நீங்க சார் அவங்களோட நேரம் சார். நீங்க குறை சொல்லணும்னா எதற்கு நீங்க பேசுறது அடுத்து பேசுங்க, நானும் கேட்டு பதில் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த நிலையில திமுகவுடைய நிலைப்பாடு ஒண்ணு அவர்களுக்கு ஆதரவு ஓட்டு போடக்கூடாதுங்கிற நிலைப்பாடு எடுக்கலாம்ல. உங்களுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தா கூட நீங்க புறக்கணிச்சிருங்கிற தமிழருக்கு எதிராக நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றது தானே. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன் சொல்றாரு கூட்டணி தர்மத்தை வச்சு நாங்க வந்து சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கு நான் சொல்றேன், அப்படி நீங்க தமிழர்களுக்கு ஒரு துரோகம் செய்வது போல புறக்கணிக்கிறதுமே தமிழர்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி தானே. ஏன்னா இத்தனை 40 எம்பிக்களை கொடுத்தோம், திமுக மட்டுமே 22 எம்பிக்களை கொடுத்துமே நீங்க வந்து தேர்தலை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட்? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எதுவுமே கேட்க முடியாது, வாங்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன்லயாவது போய் ஓட்டு போடலாம், அதையும் நாங்க பண்ண மாட்டோம்னா அப்புறம் 40 எம்பிக்கள் எதுக்கு நாங்க ஓட்டு போடுறோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாலும் இல்ல நான் எதற்காக நீங்க தான் ஒரு அங்கீகாரத்துக்கு தமிழர்களை அங்கீகாரப்படுத்துறதுக்கே குறுக்க நிக்கிறீங்க. இப்ப நீங்க பண்றது எல்லாமே அரசியல்னு தானே மக்கள் எடுத்துக்குவாங்க. மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க? இதுவரைக்கும் நீங்க வந்து மத்திய அரசை மையமாக வைத்து தமிழகத்துக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்றது எல்லாமே நீங்க நடத்துகின்ற நாடகமாக தானே கருதப்படும். இவ்வளவு பெரிய பொசிஷன், இவ்வளவு பெரிய அங்கீகாரம் ஒரு தமிழருக்கு கிடைக்குதுங்கும் போது உங்களுக்கு அங்க எந்த சந்தேகமுமே இருக்கக்கூடாது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி, எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது, ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு யாருக்கு ரெகக்னிஷன் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காகவே ஏன் இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து தமிழர் ஒருத்தரை அறிவிக்கிறாங்க? ஏன் அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இன்னொருத்தர் அறிவிச்சிருக்கலாமே? ஏன் வேணும்னே வந்து இவங்க தமிழ்நாட்டில இருந்து பண்ணக்கூடாது? இதே சித்தாந்தத்தை ஏன் நீங்க ஓமந்தூரார் மருத்துவமனையில திரு கருணாநிதி அவர்களுடைய சிலை திறக்கிறதுக்கு நீங்க சித்தாந்தத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணல? நீங்க யார வேண்டுமானாலும் கூப்பிடலாம். அப்ப ஏன் அங்க மட்டும் துணை குடியரசுத் தலைவரான வெங்கையா நாயுடு அவர்களை கூப்பிடணும்?
இதற்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய சித்தாந்தம் RSS சித்தாந்தம் இருக்கக்கூடாது இதெல்லாம் பேசுறீங்கல்ல, அப்ப பார்க்கின்ற மக்கள் என்ன நினைப்பாங்க? சொல்லுங்க. உங்களுடைய நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே தரேன், அவர்கிட்ட விளக்கத்தையும் வாங்கிட்டே போங்க. சொல்லுங்க. சித்தாந்தம் அது இதெல்லாம் சொன்னீங்க முன்னாடியே சொல்லிட்டேங்க. இதுல வெரி சிம்பிள். என்ன சிம்பிள் லைன்ல ஒரு லைன்ல சொல்றேன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நல்ல மனிதர், ஆனால் அவர் தாங்கி இருக்கின்ற சித்தாந்தம் நாக்பூர் சித்தாந்தம். சரி, வெங்கையா நாயுடு என்ன அதுதான் வெங்கையா நாயுடுவை இருங்க. இப்ப யார் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு ஏதாவது ஒரு முக்கிய சில விஷயங்கள் செய்யும் போது சிலை திருப்பு விழா வரும்போது கூப்பிடலாமே, இதுல தவறு இருக்கு. பாரத பிரதமர் நம்ம ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணலையா, அது அதுதான் புரோட்டோகால். நீங்க ஜனாதிபதியை ரிசீவ் பண்றதோ, ஜனாதிபதியை கூப்பிட்டு ஒரு சிலை திறப்பு நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்க வைக்கிறதோ மாநில அரசாங்கத்தினுடைய புரோட்டோகால். சரிங்க சார், இதுல சித்தாந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் வரல. புரோட்டோகால் இது ரொம்ப அபத்தமா இல்ல. என்ன புரோட்டோகால் நான் சொல்லிடுறேன், நான் விளக்கம் கொடுக்கிறேன். தமிழ் விளக்கம் சொல்லுங்க. இது திமுக முடிவெடுத்து கூட்டதுதான். இதுல எந்த புரோட்டோகால் வந்து நீங்க சொல்லுங்க. பிரதமர் வருகை இருக்கட்டும், அதெல்லாம் புரோட்டோகாலா இருக்கலாம். பிரதமர் வருகைக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு கொடுக்கிறது, வெண்கொடை பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து புரோட்டோகால்ல வேணாலும் வச்சுக்குவோம். ஆனால் ஒரு நிகழ்வுக்கு, அரசு நிகழ்வுக்கு யாரை கூப்பிட வேண்டும் அப்படிங்கிறது திமுக தான் முடிவெடுக்குது. அங்க எந்த புரோட்டோகாலும் கிடையாது. ஏங்க இப்ப நீங்க திமுகவுல திராவிடத்திலேயே திளைத்த தலைவருடைய சிலையை திறக்க நீங்க ஏன் இவரை கூப்பிட்டீங்கன்னு நாங்க கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? இது என்னங்க இருக்கு? இப்ப காங்கிரஸ்ல பிரதான தலைவர்கள் வந்து டெல்லியில இருக்காங்க. அவங்கள வந்து எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக அதுக்கு தான் பதில் சொல்றாங்க. அதிமுக அதுக்கு தான் பதில் சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது ஏதோ ஒரு விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர்களை, அதாவது ஆட்சியில் இருப்பதற்கு என்ன விழா தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து விழாக்களிலும் முக்கியமான கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிட்டது இல்லையா? கூப்பிட்டது இல்லையா? கவர்னரை வச்சு இப்ப எல்லாம் கவர்னரை வச்சு கூப்பிட்டு இருக்காங்க, ஜனாதிபதியை வச்சு கூப்பிட்டுருக்காங்க, எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? இயல்புங்க இது. உண்மையிலுமே இது வாழைப்பழம். மடை மாற்றம் பண்ணாதீங்கன்னா யாரு மடை மாத்துறது? மத்திய அரசாங்க நிகழ்வுகள்ல நார்மலா அதிமுக ஆட்சி செஞ்சதுன்னா மத்தியில காங்கிரஸ் ஆட்சி செய்தால் கூப்பிடுவார்களா மாட்டார்களா என்பதுதான் எனது கேள்வி. ஏன் ராகுல் காந்தியை கூப்பிட்டு திறந்திருக்கலாம், ஏன் சோனியா காந்தியை கூப்பிட்டு திறந்திருக்கலாம். எத்தனையோ காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கூட திறந்திருக்கலாம். ஏன் துணை ஜனாதிபதியை கூப்பிட்டு திறந்தீங்கன்னு அவங்க நியாயமான ஒரு கேள்வி வச்சாங்க. அதுக்கு பதில் இல்லையே. இப்ப நீங்க ஜனாதிபதிக்கு டேட்ஸ் இல்லாம இருக்கலாம், அதனால கூப்பிட்டு இருப்பாங்க. வேற என்ன சிம்பிள்ங்க, இதுல என்னங்க இருக்கு? இதுல போய் நீங்க வந்து நீங்க தான் இப்ப பாலிடிக்ஸ் ஆக்குறீங்க இத. அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி லேபிள் குத்த ட்ரை பண்றீங்க. நீங்க தான் இப்போ தமிழர்களை வந்து நாக்பூர் சித்தாந்தத்துக்கு கூட்டிட்டு போறீங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாக்பூர் சித்தாந்தத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க கூப்பிட்டா அவங்க வந்து எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், என்ன சித்தாந்தத்தோட இருக்கலாம். ஆனா நாங்கெல்லாம் ஏன் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு கேட்டா ஐயோ நாக்பூர் கூட்டு போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே அபத்தமா இருக்கும். நீங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு மறுபடியும் உட்காந்து பொறுமையா பாருங்க. சொல்லுங்க. திமுகவுடைய ஒரு எப்படி சொல்றது, முகத்திரையை கிழிக்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். அவர்களுக்கு தேவை என்றால் அவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பார்க்கணும். நீங்க குறிப்பிட்டது போல நாணயமலை விட திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வராங்க, இதுக்கு வெங்கையா நாயுடு அவர்கள் வராங்க. இதெல்லாம் புரோட்டோகால்னு சொல்றது மக்களை ஏமாற்ற வேலை தான். நீங்க குறிப்பிட்டது போல காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர்கள் இருக்காங்க, யாரை வேண்டுமானாலும் கூப்பிடலாம்ங்கிறது தான் அவர்களுக்கான ஒரு உரிமை இருக்கிறது, கூப்பிடலாம். ஆனாலும் இவங்க இந்த பக்கம் வந்து எந்த சமயத்துக்கு என்ன தேவை இருக்கிறதோ அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனைக்காக, உள்ளே ஏதாவது அமைச்சருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சியில வேணா அவங்க இறங்கி இருக்கலாம். அதுதான் உண்மை.
திமுகவிற்கு கட்சி பாதுகாப்பிற்காக எப்பப்பெல்லாம் அவர்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறதோ அப்போது மட்டுமே பாஜகவோட நம்ம வந்து உறவு வந்து நல்ல உறவாவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், ஆனா மக்களுக்குன்னு வரும்போது முழுவதுமாக அரசியல் செய்து தமிழகத்துக்கு வஞ்சகம் தான் செய்திருக்காங்க. சரி, அப்ப இந்த பாயிண்ட்லயே நான் ஒன்னு கேள்வி கேட்கிறேனே, இப்ப ஒருவேளை நீங்க சொன்ன இந்த ரெய்டுக்கு பயப்படுறாங்க, அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகளுக்கு பயப்படுறாங்க அப்படின்னாலும் கூட பாஜகவினுடைய கோரிக்கையை திமுக ஏற்பாங்களா? பாஜகவுடைய கோரிக்கைகளை திமுக ஏற்பாங்களான்னா அவங்களுடைய வேட்பாளருக்கு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு தமிழக பாஜகவே கேட்டிருக்குது, அந்த கோரிக்கை ஏற்பாங்களா? இல்ல இந்த இடத்துல இப்ப திமுக நீங்க சொன்னது போலவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி தவிக்கிறாங்க. அவர்களுடைய உண்மையான இதுபடி வந்து பாஜகவோட கோரிக்கையை ஏற்கணும் அப்படின்னு இருந்தாலும் வாக்கு வங்கி அரசியலுக்காக அவங்க ஏற்படுத்தியிருக்காங்கல்ல, நாங்க வந்து முழுவதுமாக பாஜகவிற்கு எதிரானவர்கள். இப்ப சொன்னார்ல RSS அப்படிங்கறதுனால நாங்க வந்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. அப்ப இது எல்லாமே ஒரு போலியாக சித்தரிக்கப்பட்டதுதான் மக்கள் மத்தியில. இப்ப இத பண்றதா இல்ல இத பண்றதாங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்காங்கிறது தான் உண்மை. அதற்காகத்தான் நான் முன்பே குறிப்பிட்டேன், இந்த குழப்ப சூழ்நிலையில இருந்து வெளியில வர நீங்க ஓட்டு கூட போடாம இருந்துக்குங்க, ஆனா தமிழருக்கு எதிராக வாக்களிக்காதீங்க. யோசனை சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து nothing is better than something னு சொல்றேன் நான். இந்த இடத்துல நீங்க அதாவது தமிழருக்கு எதிராக வாக்களிப்பதை விட நீங்க குறைந்தபட்சம் இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி புறக்கணிச்சுட்டு கூட போங்க, தயவு செய்து ஒரு தமிழர் ஒரு பெரிய பொறுப்புல வர்றதுக்கு எதிராக நீங்க வாக்களிச்சதா மீண்டும் மீண்டும் சகோதரி சொன்னது போல அண்ணன் அவர்கள் சொன்னது போல மீண்டும் மீண்டும் வரலாற்று பிழைகளை உருவாக்கி நீங்க முழுவதுமாக தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரானவர்களாக நீங்க ஒரு சஜஷன் கொடுத்திருக்கீங்க திமுக கூட்டணிக்கு, அவங்க எடுத்துக்கிறாங்களாங்கிறதையும் பார்க்கலாம். இன்னும் இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல திமுகவுடைய இக்கட்டான சூழல் என்ன மாதிரியான பிரச்சனைகளை திமுகவுக்கும் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் தமிழகத்தில் கொடுக்க போகுதுங்கிறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். ராஷி ரொம்ப சுருக்கமா எழுதிக்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி எந்த பாகுபாடுமே எதுவுமே சிந்திக்காம ஒரு தமிழரை வந்து நம்ம இந்த பதவியில உட்கார வைக்கிறது நம்ம எல்லோரோட கடமையா தான் நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஒரு அரிய வாய்ப்பாக திமுக பார்க்க வேண்டுமே தவிர இதை வந்து எதிராக செயல்படக்கூடாது. ஒரு தமிழர் இவ்வளவு பெரிய உயர் பதவிக்கு போறதுக்கு நாங்க வந்து எதிரணியாக இருந்தாலும் நாங்க அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு தமிழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ணன் அவர்கள் வந்து இடையில பேசும்போது நிறைய விஷயத்தை வந்து உடைச்சு பேச வைக்கிறாரு. நிறைய அவங்க கேட்டது கட்சியுடைய வாக்கு சதவீதம் எங்க இருக்குங்கும் போது அதிமுகவை குறித்து பேசுறதுங்கிறது ஒரு ஒப்பீடாக அமையாது. அதிமுக என்பது கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த ஒரு கட்சி. இருந்தாலும் இன்னைக்கு எங்க இருக்குங்கிறத அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் போது பிரச்சாரத்துல நீங்க பார்த்துக்கலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க இருக்காங்க, மழை பெய்தாலும் அங்க ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்க எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இதை வந்து இங்க வந்து கேள்வியாக கேட்டது நான் தவறுன்னு நினைக்கிறேன். உங்க கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க பாடுபடணும், தமிழகத்துல கட்சியை வளருங்க. அது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இந்த குடியரசு துணை தலைவர் தேர்தலில் திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கோ, அவங்க இக்கட்டான சூழலை எப்படி கடந்து வரப்போறாங்க, அதனுடைய பின் விளைவுகள் என்ன இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.